ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸை நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. கட்டிங் வந்து நமக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் ப்ளவுஸில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. சுருக்கம் வர்றது, ஒரு இடத்துல தூக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வராது. அது எப்படி வந்து ப்ராப்பராக கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களுமே இந்த வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா கட் பண்ண நீங்களுமே கூட சேர்ந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நாலாக வந்து துணியை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு கிளாத் வந்து பிளாக்கும் ஒரு கிளாத் வந்து நேவி ப்ளூ கலரும் இருக்குது. அதனால் ரெண்டையுமே நான் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பார்ட்ரு இருக்குது. அதனால் அந்த பார்ட்ரு தான் நான் வந்து கைக்கு வைக்க போகிறேன். அதுக்காக நான் எம்மிங் பண்ணுறதுக்காக எந்த கிளாத்தும் விட போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 1/4 இன்ச் வந்து அடித்து திருப்புறதுக்கு மட்டும்தான் நான் வந்து மார்க் பண்ணி வந்து கோடு போட்டு நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து கையை வந்து வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் விட்டு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்கு தான். இதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் நான் 1/2 இன்ச் மட்டும் தள்ளி வச்சுட்டு தையலுக்காக இடம் விட்டுட்டு நான் இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்குதேன். கையில் வந்து நம்ம வளைவாக போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கை கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் தூக்கிக்கிட்டு நீங்கள் வந்து மேலே கையில் உங்களுக்கு என்ன அகலம் இருக்கோ அதுலேருந்து கீழே வந்து 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்லாம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக வந்து 2 கிளாத்தையுமே ஒன்று போல் வந்து மடித்து எடுத்துக்கிற போகிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கைக்கு வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம். இது வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து மடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அயன் பாக்ஸ் இருக்குது, சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணி அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து கையை வச்சே வந்து நீவி விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நமக்கு வந்து 2 இன்ச் வந்து பின்னாடி மடித்து அடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு 2 இன்ச் வந்து கீழே வந்து எடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டை வந்து அப்படியே வந்து இதில் வைங்க. எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஹைட்டு. நான் வந்து 14 இன்ச் இருக்குது, நான் 14.5 இன்ச் வந்து வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களும் எடுத்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விடுங்க. நமக்கு வந்து 4 பீஸுமே ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச்சும் ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அளவு ப்ளவுஸில் பார்க்கேன். அளவு ப்ளவுஸில் 6.25 இன்ச்சு வந்து எனக்கு ஃப்ரண்ட் நெக் இருந்துச்சு. நான் அதே மெஷர்மெண்ட்டு தான் வந்து இங்கேயும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் வேணால் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது அப்படின்னா 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 6.25 இன்ச்சை அப்படியே வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு ஆம்கோல் வந்து 5.5 இன்ச் வந்துச்சு. நான் அதே 5.5 இன்ச்சை தான் வந்து ப்ளவுஸ்லேயுமே வைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல 5.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்ட்லேயும் நமக்கு 5.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கோடு போடுறது லைட்டாக வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அளவு மாறிடும். நடுவில் வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஆம்கோலில் ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஒரு 3 இன்ச் இருந்துச்சு. நான் வந்து 4 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை இன்ச் இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நடு சென்டரில் வந்து நான் வந்து அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன், தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். விட்டுட்டு அளந்து வந்து அதில் மார்க் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து எனக்கு வந்து 5 இன்ச் இருந்துச்சு. நான் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் இணைச்சி ஒரு வளைவாக கோடு போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு நடு சென்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13 இன்ச் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இனிமேல் வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம எப்படி வளைவாக போட்டிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கட்டிங் வந்து பண்ணும்போது நம்ம வந்து எந்த இடத்துலையுமே கத்திரியை வந்து எடுக்கக்கூடாது. ஒரு வளைவாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் வளைவையும் கட் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கத்திரி எடுக்கணும். பாதியில் நிப்பாட்டக்கூடாது. நமக்கு வந்து அது வந்து வளைவு வராது. நான் வந்து இப்போ கழுத்தை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கை எடுக்காமல் அப்படியே கட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆம்கோலையும் நான் அதே மாதிரி வந்து வளைவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்ப வந்து மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி தூர எடுத்துருவோம். தூரம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பேக் நெக் வந்து எனக்கு வந்து 8 இன்ச் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச் இருக்கோ அந்த இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அவங்க நெக்கு வந்து வி நெக் கேட்டிருக்காங்களா இல்லை யூ நெக் போட்டிருக்காங்களா என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த வளைவை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் தான் வந்து கட் பண்ணுறோம். இனிமேல் மெயின் பீஸ் இனிமேல் தான் கட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 2ஆக வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷோல்டரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போது அது கூடயே வச்சு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நான் வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு அந்த அடியில் இருந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டிக்கு நீங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ என்ன மெஷர்மெண்ட்டோ அதுலேருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம வந்து பட்டிக்கு வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே உங்களை வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து எந்த வேலையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்ம வந்து எப்படி கட் பண்ணாலும் நம்மளை வந்து குறை தான் சொல்லுவாங்க, நம்ம எப்படி தைச்சி கொடுத்தாலும் தப்புதான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து எப்போவுமே தைக்காதீங்க. நீங்கள் என்ன கரெக்ஷன் சொன்னாலுமே அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ளவுஸில் நமக்கு வந்து அது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினப்பில் வந்து தைங்க. அப்போ தான் உங்களால் வந்து நல்லபடியாக வந்து உங்களால் ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி தைக்க முடியும். இப்போ வந்து நான் பட்டி வந்து கரெக்டாக இருக்கா, நமக்கு அகலம் பத்துமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் பட்டியுமே வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும். மெயின் கிளாத் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதலே வந்து செக் பண்ணிடுங்க. நம்ம கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துலையும் ஒட்டு போட வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். நான் வந்து 2 கிளாத்தையுமே தனித்தனியாக வந்து இப்போ எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா நான் சொன்னேன்ல பிளாக் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. 2யுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன்ல பார்டர் எனக்கு இருக்குது, பார்டர் வந்து கையில் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் வந்து நான் எம்மிங் பண்ணுறதுக்கு கிளாத் எதுவுமே கையில் விடலை. நீங்கள் உங்களுக்கு எம்மிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கையை வைங்க. நான் வந்து இந்த ப்ளவுஸில் எனக்கு பார்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து எம்மிங் பண்ண வேண்டாம், அடித்து தான் நம்ம திருப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுருக்கேன். பார்த்தா தெரியும். நம்ம லைனிங்கில் எவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து எப்போவுமே மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணுங்கள். நமக்கு வந்து லைனிங் தான் வந்து கரெக்டான அளவு. இதில் இருக்க மீதி எக்ஸ்ட்ராவெலாம் நம்ம வந்து தைக்கும்போது அப்பப்போ வந்து கட் பண்ணிக்கிடலாம். இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து கட் பண்ண போகிறேன். நான் வந்து எப்படியோ எடுத்து பார்த்தேன், எந்த பக்கம் போட்டாலும் அது வந்து கோணலாக தான் தெரியுது. நம்ம வந்து நமக்கு எது வாக்காக இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் மெயின் பீஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த இடத்துலையாவது உங்களுக்கு கிளாத் வேணும்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். இப்போ வந்து கையும் பேக்கும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் நேராக வந்து எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இது வந்து கோணலாக இருக்குது அதனால தான் நான் தனித்தனியாக வச்சு வெட்டுறேன். நீங்கள் நேராக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படியே கட் பண்ண வேண்டியதான். இது வந்து கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்குது கிளாத்தே, அதனால் நான் வந்து அதை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுட்டு எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து சுருக்கம் எதுவுமே வராது. ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டிக்கு இருக்க மீதி கிளாத்தை வச்சு நான் வந்து பட்டி வெட்டணும். அதுக்கப்புறமா ஆம்கோல் சைடு வந்து எனக்கு ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது இந்த கிளாத்து. அதனால் அதுக்கும் கொஞ்சம் துணி வந்து எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சுது. நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எந்த தப்புமே வராமல் இருக்கும். இப்போ வந்து நான் மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஆம்கோல் சைடு வந்து கைக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருவேன். நம்ம அந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த கிளாத்லாம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம வேண்டான்னா தூர போட்டுக்கலாம். இப்போ வந்து பிளாக் கலர் கிளாத்து நமக்கு வந்து கிளாத் இருக்குது, அதையுமே கட் பண்ண போகிறோம். அதில் கட் பண்ணும்போது நான் வந்து அது மேலேயே எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கிட்டு அது மேலே வந்து நான் கட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தைக்கிறதுல வந்து எந்த விதமான சுருக்கமோ எந்த விதமான தப்புமே நமக்கு வந்து வராது. நீங்கள் கட்டிங்கை வந்து ப்ராப்பராக எப்பவும் கற்றுக்கோங்க. கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வளைவுலாம் வரமாட்டேக்கு அப்படின்னா பேப்பரில் கூட கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கட்டிங் வந்து ப்ராப்பராக வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பரை போட்டு கட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த வளைவுலாம் வந்து நமக்கு வந்து கத்திரி வந்து வளைச்சி நம்ம வந்து வெட்டுவோம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து நேராக தான் இருக்குது கிளாத்து. அதனால் மேலே வச்சு ஃப்ரண்ட்டு பேக் 2யுமே மேலே வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்படியும் கட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து நம்ம முன்னாடி வெட்டின கிளாத் வந்து கொஞ்சம் கோணமானதாக இருந்துச்சு. அதனால மட்டும்தான் நம்ம வந்து தனித்தனியாக வெட்டினோம். இப்போ வந்து இது மேலே இப்படியே வச்சு பின் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 4 இன்ச் வந்து கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயுமே பேக் வெட்டியாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு இனிமேல் வந்து நம்ம வந்து பட்டி வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.